அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்போர் யார் என்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆழமான நீளமான தலைப்பாகும். இருந்தாலும் கூட இன்றைய இந்த குத்துபாவில் இந்த குறுகிய நேரத்தில் சுருக்கமாகவும் எல்லோரும் புரியக்கூடிய முறையிலும் இந்த தலைப்பு தொடர்பான சில விஷயங்களை பதிவு செய்யலாம் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவன் விரும்பியபடி வாழ்ந்து மரணிக்கட்டும் என்று விடவில்லை. அல்லாஹு தஆலா மனிதனை படைத்ததே அவனை வணங்குவதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப படைத்தது ஒரு நோக்கத்தோடு. நாம் நோக்கமில்லை என்று நினைத்து கொண்டது அது நம்முடைய தப்பு. ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்திருப்பது அவனை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்ப படைத்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹு தஆலா நபியாகவோ ரசூலாகவோ ஆக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வஹீயும் கொடுக்க முடியாது. எனவே அல்லாஹு தஆலா காலத்திற்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்புகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்புகிற போது அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறான், ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா யضில்லு வலா யஷ்கா. என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை பின்பற்றினால் நீங்கள் வழி தவறவும் மாட்டீர்கள், கெட்டுப்போகவும் மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை அனுப்பினார். அதற்கு பிறகு முதல் தூதராக முதல் ரசூலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கினார். அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை இறக்கினான். அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி அல்லாஹு தஆலா பல்லாயிரக்கணக்கான நபிமார்களையும் நூற்றுக்கணக்கான ரசூல்மார்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அதன் தொடரில் இறுதி தூதராக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிறார். அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன், சர்வ உலகங்களுக்குமான ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்குகிறார். அதாவது அவர்கள் இறுதி தூதராக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பிறகு யாரும் தூதர் வர மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறான். அந்த தூதருக்கு உலகம் அழியும் வரையும் உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். இந்த வழிகாட்டல்கள் 23 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு அருளப்படுகின்றன. அந்த வழிகாட்டல்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் அல் குர்ஆன், அல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதமாகும். இரண்டாவது அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்கிற குர்ஆனுக்கு தஃப்சீராக, குர்ஆனுக்கு விளக்க உரையாக வந்த அவர்களுடைய வாழ்க்கை முறை. அவர்கள் அந்த மக்களிடத்தில் போதித்தது இந்த கொள்கையைத்தான். குர்ஆன் என்ன சொல்லுகிறதோ அதை போதித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த மக்கள் அதை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் இஸ்லாம் என்று சொல்கிறோம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் என்பது இதைத்தான். அதே போல ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய நிஅமத்துகளை எல்லாம் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாமை உங்களுக்கு என்னுடைய தீனாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்பது இஸ்லாம் ஆகும். இப்போ வெள்ளிக்கிழமைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் 3 குர்ஆன் வசனங்களை மிம்பரில் வைத்து ஓதுவார்கள். இப்போ நம்மளும் அதை ஓதி காண்பித்தோம். யா அய்யுஹன் நாஸ் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய சரியான முறையில் நீங்கள் தக்வா செய்ய வேண்டும், முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை சரியாக பின்பற்றுகிறவர் முஸ்லிம். இந்த நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை இருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் வந்து தூதராக ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த போதனைகளை ஒருவர் பின்பற்றி நடந்தால் அவர் முஸ்லிமாக இருக்கிறார். இந்த நிலையில் தான் சஹாபாக்கள் எல்லோரும் வளர்த்தெடுக்கப்பட்டார்கள். இஸ்லாம், முஸ்லிம். அங்கே வேறு பிரிவினை பெயர்கள் எதுவுமே இருக்கவில்லை. சஹாபாக்களுடைய காலத்தில் போய் நாம் அஹ்லு சுன்னா
வல் ஜமா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போது அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற பெயரில் ஒரு கூட்டம் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. அல்லது ஷியா என்று இருந்ததா என்று கேட்டால் இல்லை. அல்லது இந்த மதுஹபுடைய பெயர்களால் ஹனபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி என்று இருந்ததா என்று கேட்டால் இல்லை. அல்லது இப்போ இருக்கிற மாதிரி தௌஹீத், தப்லீக், ஜமாத் இஸ்லாமி, சூஃபி என்று இருந்ததா என்று கேட்டால் ஒன்றும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது இஸ்லாம். அதை பின்பற்றியவர்கள் யாரு? முஸ்லிம்கள். அல்லாஹ் என்ன சொன்னான்? இஸ்லாத்தில் பூர்ணமாக நீங்கள் நுழையுங்கள் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி பிடியுங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இஸ்லாம் தனக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ யார்? முஸ்லிம். நீ எதை பின்பற்றுகிறாய்? இஸ்லாத்தை பின்பற்றுகிறாய். இந்த நிலையில் ஒருவர் இருந்து மௌத்தானால் இன்ஷா அல்லாஹ் அவர் சுவர்க்கம் செல்வார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து கொண்டு வந்த அதே நேரத்தில் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுத்தார்கள். இந்த மார்க்கத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். அது ஒரு எச்சரிக்கையும் ஒரு முன்னறிவிப்பும். ஒரு நாள் சஹாபாக்களை வைத்து உரை ஒன்று ஆற்றுகிறார்கள். அந்த உரையை கேட்டு சஹாபாக்கள் அப்படி தலையில பறவை உட்கார்ந்திருப்பது போன்று உட்கார்ந்திருக்கிறார்கள். உள்ளங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த உரையை கேட்டதும், இந்த மௌஇபாவை, உபதேசத்தை கேட்டதும் சஹாபாக்களுக்கு ஒரு ஃபீலிங் வருகிறது. ரசூலுல்லாஹ் இதோட மூத்தாகி விடுவார்களோ என்கிற ஒரு உணர்வு வருகிறது. எனவே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், அவுசினா கஅன்னஹா மௌஇபத்து முவத்தி. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விடை பெறுகிறவர் ஒருவர் பேசுவது போல நீங்கள் பேசுகிறீர்கள், எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் செய்யக்கூடிய முதலாவது வசியத் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது வசியத் அலைக்கும் பிஸ்ஸம்இ வத்தாஆ, உங்களுக்கென்று அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒருவர் பொறுப்புக்கு வந்துவிட்டால் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இப்படி சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள், فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ بَعْدِي فَسَيَرَى اخْتِلَافًا كَثِيرًا. நிச்சயமாக எனக்கு பின்னால் வாழக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார்கள். மார்க்கத்தில் ஒருவர் அது இருக்கிறது என்பார், இன்னும் ஒருவர் இல்லை என்பார். ஒருவர் சுன்னத் என்பார், இன்னும் ஒருவர் பித்அத் என்பார். இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். விரக்தி அடையாதீர்கள், குறை சொல்லி கொண்டு ஓடி ஒதுங்காதீர்கள். அந்த நேரத்தில் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியீன மின் பஅதி, என்னுடைய சுன்னாவை தேடி தேடி பிடியுங்கள், அதை பின்பற்றி நடங்கள். குலஃபா உர் ராஷிதூன்கள் என்று வந்த ஹலீஃபா, வரக்கூடிய ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று சொல்லிட்டு திரும்ப சொல்கிறார்கள், இய்யாக்கும் வ முஹ்ததாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்படக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இப்போ நான் மூத்தானதுக்கு பிறகு கருத்து வேறுபாடு வரும். மார்க்கத்தில் மக்கள் புதுமைகளை உண்டு பண்ணுவார்கள். அப்படி புதுமைகளை என்னுடைய சுன்னாவில் இல்லாத, குலஃபா உர் ராஷிதூன்களுடைய சுன்னாவில் இல்லாத புதுமைகளை மக்கள் செய்வதை நீங்கள் பார்த்தால் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் அந்த பித்அத்துகளிலே போய் விழுந்து விடாதீர்கள். ஏனென்றால் பித்அத்துகள் எல்லாம் வழிகேடுகள் எல்லாம் உங்களை நரகத்திற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஹதீஸா, இதில் மாற்று கருத்து கிடையாது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் நடக்கும். நடக்கலன்னா ஹதீஸ் பொய்யா போகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நடக்காவிட்டால் ஹதீஸ் பொய். ஹதீஸ் பொய் என்றால் ரசூலுல்லாஹ் பொய். ரசூலுல்லாஹ் பொய் என்றால் தீன் பொய். சங்கிலி தொடராக வரும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது நடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு மார்க்கத்தில் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பித்து விட்டன. அதிலும் குறிப்பாக ஃபித்னாவுடைய டோராக, கதவாக
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார். அவர் இருக்கும் வரைக்கும் ஃபித்னா என்கிற அந்த பெரிய ஒரு இடத்தின் கதவு மூடப்பட்டிருக்கும். அவர் மௌத்தானுடனே அந்த வாசல் திறந்து விடும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல உமர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தானத்துக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் பல்வேறு பிரச்சனைகள் உண்டாகின்றன. அதனுடைய ஒரு பெரிய கட்டம் தான் ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்தார்கள். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்? இவர்கள் பேசுகிறார்கள், சஹாபாக்கள் அழுகிறார்கள். அழும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று தக்வாவை வலியுறுத்துகிறார்கள். அடுத்தது என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு ஒருவர் பொறுப்பாக வந்தால் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். ஹலீஃபாவுக்கு கட்டுப்பட வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா, முஸ்லிம்களுடைய ஹலீஃபா. அவருக்கு கட்டுப்படாமல் ஒரு குரூப் அவருக்கு எதிராக வெளிக்கிளம்பியது. ஹரஜ என்றால் வெளியானார். இதிலிருந்து உலமாக்கள் அவங்களுக்கு பேர் வச்சாங்க ஹவாரிஜிகள் என்று சொல்லி. ஹலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே ஷஹீதாக்கினார்கள், படுகொலை செய்தார்கள். அவர்களுடைய வீட்டில் அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிற போது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து அவர்களை கொலை செய்தார்கள். இப்படியாக பல பிரச்சனைகள் வருகின்றன. அதுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இன்னும் பல பிரச்சனைகள். அதில் ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தோன்றுகிறார்கள். ஹவாரிஜிகள் ஸ்ட்ராங் ஆகிறார்கள். ஹவாரிஜ் என்கிற கூட்டம் அதில் வலுவடைகிறார்கள். ஷியாக்கள் என்ற ஒரு புதிய கூட்டம் தோன்றுகிறார்கள். இப்படி மார்க்கத்தின் பெயரால் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருகின்றன. ஒவ்வொருவரும் நான் தான் ஒரிஜினல் முஸ்லிம், நான் தான் சரியான வழியில் இருக்கிறேன், நான் தான் சத்தியத்தை பின்பற்றுகிறேன் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் சத்திய மார்க்கத்தை, குர்ஆனையும் சஹீஹான சுன்னாவையும் சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் தங்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வந்தது. அந்த அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் உங்களுக்கு. இப்னு அப்பாஸ் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மிக முக்கியமான சஹாபி, தர்ஜுமானுல் குர்ஆன் என்று அழைக்கப்படக்கூடிய, குர்ஆனுக்கு அவர்தான் விளக்க உரை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய சஹாபி. இந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு, குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்கிற டேலண்ட கொடு. அப்படியான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த குர்ஆன்ல ஒரு இடத்துல மறுமையில மஹ்ஷரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லும் போது சில முகங்கள் கருத்து போயிருக்கும். மஹ்ஷரிலே சில முகங்கள் கருத்து போயிருக்கும், பயந்து கருத்து போயிருக்கும். சில முகங்கள் வெண்மையாக பிரகாசமாக இருக்கும். யௌம தபியது வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ். யாருடைய முகங்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கிறதோ அவர்கள் சுவர்க்கம் செல்வார். யாருடைய முகங்கள் எல்லாம் மஹ்ஷரிலே கருத்து போய் காணப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் நரகம் போவார்கள். இது இந்த குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தம். இந்த இடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கம் சொல்கிறார்கள். தபியது வுஜூஹு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பவர்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பதை முதலில் பயன்படுத்தியவர் யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு மாறாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வைத்த ஒரு பெயர், ஒரு தேவைக்காக உருவாக்கப்பட்ட பெயர். பிறகு என்ன நடந்தது என்று கேட்டால், இன்று இருப்பது போல ஒரு நிலை உருவாகியது. இன்றைக்கு என்னென்று பார்த்தால் எல்லாரும் அஹ்லு சுன்னா வல் ஜமா. சுப்ஹானல்லாஹ், கபரை கட்டி வணங்குறவரும் அஹ்லு சுன்னா வல் ஜமா, அவுலியாக்கள்கிட்ட போய் துஆ கேட்கிறவரும் அஹ்லு சுன்னா வல் ஜமா, குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்றவரும் தன்னை அஹ்லு சுன்னா வல் ஜமா. அவருக்கு சுன்னாக்கு சம்பந்தமே இல்லை, அவரும் சொல்லுவார் நானும் அஹ்லு சுன்னா வல் ஜமா. இன்னைக்கு எல்லாருமே அஹ்லு சுன்னா வல் ஜமா, அஹ்லு சுன்னா வல் ஜமா, அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு சொல்றாங்க. அப்ப யார் அஹ்லு சுன்னா வல் ஜமா? இதே போல ஒரு நிலை சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு வந்தது. எல்லாரும் அஹ்லு சுன்னான்னு சொல்ல துவங்கின உடனே சில முஸ்லீம்கள், சரியான கொள்கையில் இருந்தவர்கள் அந்த பேரை விட்டுட்டாங்க. அஹ்லு சுன்னான்னு சொல்லாம அவர்கள் அஸ்ஹாபுல் ஹதீஸ், அஹ்லுல் ஹதீஸ் என்கிற பெயர்களை பயன்படுத்தினார்கள். இன்னும் சிலர் சலஃப், நாங்கள் சலஃபிகள், சலஃபியூன் என்கிற பெயர்களை பயன்படுத்தினார்கள். இப்படி மாறி மாறி இந்த பேர் இப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ
என்று எல்லோரும் தங்களை அழைக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ தான் நேர்வழி பெற்றவர்கள். ஆனால் அந்த நேர்வழி பெற்ற அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ யார்? அன்புள்ள சகோதரர்களே, முதல்ல அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஒரு பிரச்சனையும் யாருக்கும் இல்லை, யாரும் அதுல முரண்படுவதில்லை. யாரை தவிர? ஷியாக்களை தவிர. ஷியாக்கள் சஹாபாக்களை ஏற்றுக்கொள்றதில்லை. ஷியாக்கள் கிட்ட தக்கியா என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிற. தக்கியான்னு சொன்னா நடிப்பு. தேவைக்கேற்ப நாங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி காட்டலாம். அவனுடைய யதார்த்தமான நிலை உண்மையிலே என்னன்னு கேட்டால், அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவா வர வேண்டியவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் இவங்க அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றார்கள் ஏமாத்தி போட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வைஃப்மாரெல்லாம் துணை போயிட்டாங்க. எனவே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், சஹாபாக்களில் 7 பேரை தவிர மற்ற எல்லோரும் ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பிறகு முர்த்தத்தாகி விட்டார்கள். நஅூது பில்லாஹ். அவர்களுடைய புத்தகங்களிலே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை எல்லாம் திட்டி தீர்ப்பார்கள். இப்பவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி கேவலமாக பேசுவார். யூகேயிலே, பிரிட்டிஷிலே ஒரு குவைத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். அவர் ஷியா. யாசிர் அல் ஹபீப் என்பது அவருடைய பெயர். ஆனால் அவரை உலமாக்கள் யாசிர் அல் ஹபீஸ் சொல்லுவாங்க, கெட்ட யாசிர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்த நாளை யூகேயில் ஒரு பெரிய ஒரு ஹாலில் அல்லது ஹோட்டலில் விழாவாக கொண்டாடி இருக்கிறார் இவருடைய தலைமையில். அவ்வளோ சந்தோஷம். இந்த பிறந்த நாளை பர்த்டே கொண்டாடுறத போல அவர்களுடைய மரணித்த நாளை ஒரு விழாண்டா ஹாப்பி அனிவர்சரி, ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக ஆக்கி கொண்டாடுகிற அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது இவர்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஷியாக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சஹாபாக்களை பிடிக்காது. அவர்கள் உண்மையிலேயே நம்மை நேசிப்பது போல காட்டுவார்கள், ஆனால் நேசிப்பவர்கள் அல்ல. அவர்களை தவிர உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களில் அவர்களுடைய பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 7%. உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா 7% ஷியாக்களும் இருக்கிறார்கள். பிரதானமாக ஈரானில் இருக்கிறார்கள், அதுபோல பல நாடுகளிலும் இருக்கிறார்கள், இலங்கையிலும் அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஷியாக்களை தவிர மற்ற எல்லா மக்களும், எல்லா முஸ்லிம்களும் சஹாபாக்களை மதிக்கக்கூடியவர்கள். சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள். அவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தின் பேசிக் அடிப்படை என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதில் சிக்கல் நமக்கு கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் யூடியூப்ல அதுபோல சோசியல் மீடியாக்களில் பயான்கள் கேட்பவர்கள், அதுபோல நீங்கள் ஆழமான இஸ்லாமிய அறிவு உள்ளவர்களும் கிடையாது. பயான், வெள்ளிக்கிழமை பயான், இதை தவிர உங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிச்சம் குறையும். அப்போ இந்த வெள்ளிக்கிழமை பயானை வைத்து நீங்கள் ஆலிம்களாக கூடாது. தயவு விஷயம் வெள்ளிக்கிழமை பயானை கேட்டு போட்டு முஃப்தி ஆகாதீங்க. இது ஒரு அன்புல நான் சொல்றேன். இதனுடைய விளைவுகள் பாரதூரமானவை. உங்களுக்கு உங்களை தெரிய வேண்டும், நான் யார் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். ஏன் இதை சொல்றேன் என்று கேட்டால், சில பேசிக் தியரிகள் உங்களிடம் இருந்தால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னை உங்களுக்கு பிடிக்கும், நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கொண்டு வாரீங்க. ஏன்னா முபாரக் மௌலியை பிடிக்கும்னா முபாரக் மௌலியை பிடிக்கும், ரைட்? இது ஒரு வகையான வீக்கான ஒரு ஆட்டிடியூட், நம்மளோட ஒரு சைக்காலஜிக்கல் மைண்ட் செட். இது அரசியல்லையும் அப்படித்தான். நமக்கு அவரை பிடிக்கும்னா பிடிக்கும், நமக்கு நியாயம் நேர்மை ஒன்று முழங்காது. அவரை டிஃபெண்ட் பண்றதுல, அவர் என்ன தப்பு செஞ்சாலும் நியாயப்படுத்துறதுல நம்ம கவனமா இருப்போம். அவருக்கு தான் ஓட் போடுவோம், அவருக்கு தான் நம்ம பிரச்சாரம் செய்வோம். இது மனிதனிடம் காணப்படக்கூடிய ஒரு பலவீனம். சொல்லுவார்கள், ஹுப்புக லிஷைஇ யுஸிம்முக வ யுஅமீக். ஒன்றை நீ நேசித்தால் அது அந்த நேசம் அளவு கடக்கும் போது உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். ஒன்றை அளவு கடந்து நீ நேசித்தால் அந்த நேசம் உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். இது யாருக்கு என்று சொன்னால், இல்ம் இல்லாதவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம், பேசிக்கான அறிவில்லாத. அதால் என்ன செய்வீங்கன்னா, முபாரக் மௌலவி சொன்னா சரி, எவ்வளத்த போனாலும் முபாரக் மௌலவி சொன்னா சரி. இந்த பேசிக் பிள்ளை என்ன பேசிக் நமக்கு வர வேண்டும் என்றால்,
குர்ஆன் ஹதீஸ் என்கிற பேசிக் இருக்க வேண்டும். அடுத்தது சஹாபாக்கள் என்கிற பேசிக் இருக்க வேண்டும். நல்லா புரியுங்க நான் சொல்றத. நம்ம பின்பற்ற வேண்டியது குர்ஆன் ஹதீஸைத்தான். ஆனால் பின்பற்றியதில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியதில் முன்னணியில் இருந்தவர்களும் சரியாக இருந்தவர்களும் யாரு சொல்லுங்க? சஹாபாக்கள். அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? குர்ஆன் ஹதீஸ் தான் நம்முடைய பேசிக். இஸ்லாத்தின் ஆதாரங்கள் என்ன என்று கேட்டால் குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆனும் சுன்னாவும். இதுதான் நம்முடைய பேசிக், இதுதான் நம்முடைய ஆதாரம். இதுக்கு மாற்றமான ஒரு ஆதாரத்தை யாரும் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தது இஸ்லாம் என்று நிறுவவும் முடியாது. ஆனால் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதிலும் அதை சரியாக நடைமுறைப்படுத்துவதிலும் நம் எல்லோரை விடவும் தெளிவாகவும் உறுதியாகவும் நேர்த்தியாகவும் இருந்தவர்கள் யார் என்று என்னிடமும் உங்களிடமும் கேட்கப்பட்டால் என்ன ஆன்சர்? சஹாபாக்கள் தான். அதனால தான் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அக்பர். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான். நமக்கு சொல்லல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைருன் நாஸி கர்னி, மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள். அதற்கு அடுத்த காலம், அடுத்த 3 காலத்தோடு சுருக்கிட்டாங்க, நமக்கு வரல. அப்ப சஹாபாக்கள் நேர் வழியில் இருந்தவர்கள். இதை நல்லா புரியுங்க. இதை ஏன் நான் இப்ப திரும்ப உங்களை சொல்றேன்னா, நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்ற காலம் ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். இதுல நான் என்னத்தையும் பேசுவேன், நீங்க கேட்பீங்க, நான் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிலுமா? இல்ல. நான் உங்களை நரகத்தில் இந்த காப்பாற்றிலுமா? இல்லாது. நான் மூத்தானே நடக்கி போட்டு போவீங்க, எனக்கும் நீங்க துஆ செய்வீங்க, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஅஃபு அன்ஹு வஆஃபிஹி வஅக்ரிம் நுஸு, மன்றாடுவீங்க, அழுவீங்க, யா அல்லாஹ் அவர பாவங்களை மன்னிச்சிரு. இதுதான் நம்மட நிலைமை. எனவே இந்த தனி மனித வழிபாடுகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், இப்ப உங்களால ஆழமாக குர்ஆனை ஆய்வு செய்யவோ ஹதீஸை ஆய்வு செய்யவோ முடியாது. அது ஒரு தெளிவான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நம்பகமான உலமாக்களுடைய வழிகாட்டலின் கீழ்தான் மார்க்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் நான் சொல்ல வர மிக முக்கியமான ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய பேசிக் அடிப்படை என்னன்னு கேட்டால், யாராவது ஒரு ஆலிம், யாராவது ஒரு மௌலவி, யாராவது ஒரு பேச்சாளர் சஹாபாக்களை குறை காணக்கூடிய முறையில் பேச ஆரம்பிக்கிறார் என்றால் அவருடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இது முபாரக் மதனி சொல்லவில்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த மார்க்கத்தை நமக்கு பாதுகாத்து தந்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்களை டேமேஜ் பண்ணினா என்ன ஆட்டம் காணும்? மார்க்கம் ஆட்டம் கண்டுவிடும். சஹாபாக்களை சிம்பிள், நம்ம சஹாபாக்கள் மலக்குகளா? இல்ல. சஹாபாக்கள் ரசூல்மார்களா? இல்ல. சஹாபாக்கள் நபிமார்களா? இல்ல. சஹாபாக்கள்கிட்ட தவறு வருமா வராதா? வரும். சில சஹாபாக்கள் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள், 1-2 பேர் மதுபானம் அறிஞ்சதற்கு தண்டனை பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி என்று கேட்டால் மனிதன் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய சில அடையாளங்கள். ஆனால் சில மௌலைமார் என்ன செய்வாங்கடா, அவரை பாருங்கள், இப்படி பேசினார், இப்படி பேசினார், இப்படி நடந்தார், எனவே இந்த சஹாபாக்களை எப்படி நீங்கள் மார்க்கத்தின் வழிகாட்டியாக கொள்வீர்கள் என்று சொல்லிட்டு பேசுறாள பார்த்தா கூழ் முட்டை. அவரை வழிகாட்டியா எடுக்கட்டாம். நம்ம யோசிக்கிறேன். நான் சொன்னேன், ஹுப்புக லிஷைஇ யுஸிம்முக வ யுஅமீக். ஒரு விஷயத்தை நீங்கள் அளவு கடந்து நேசிக்கும் போது குருடாகவும் செவிடாகவும் மாறிவிடுவீர்கள் என்ற தியரி இருக்கிறதே, அந்த தியரி அங்க நம்ம கிட்ட வேலை செய்து. எனவே அவர் சஹாபாக்களை டேமேஜ் பண்றார், நம்ம அவரை பாதுகாக்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த யாசிர் அல் ஹபீஸ் உதாரணமாக, குவைத்தை சேர்ந்த யூகேயில் இருக்கக்கூடிய இந்த யாசிர் என்கிறவர் ஒரு படித்தவர், ஒரு மௌலவி, அழகா பேசுவார், நல்ல அரபு, இங்கிலீஷ். ஆனா டேமேஜ் பண்றது ஆயிஷாவை ரலியல்லாஹு அன்ஹா, உம்மஹாத்துல் முஃமினீனில் ஒருவரை. ஆனால் யாசிருல் ஹபீஸை பிடித்தவர்களுக்கு ஆயிஷாவை இவன் டேமேஜ் பண்ணுகிறான் என்று கோபம் வரல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி. அவன் என்ன செய்யறான்டா, யாசிர் சொன்னது சரிதான்,
என்று யாசிரை பாதுகாக்க போகிறார். இவ்வளவு முட்டாள்தன், நம்முடைய அந்த அறிவின் ஒரு மட்டரகமான நிலைதான் இது. எனவேதான் இந்த பேசிக்கான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் தான் நேர்வழி உள்ளவர்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்றால் யார் என்று கேட்டால், குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக புரிந்து பின்பற்றி வாழ்ந்து மூத்தான சஹாபாக்கள் தான் இதனுடைய ஆரம்பம். அது அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் பயணித்த வழியில் யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். ஒவ்வொருவரும் தனக்கு பெயர் வைக்கிறார் என்பதற்காக ஒரு உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தாக முடியும். அஹ்லு சுன்னான்னு பேர் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மௌத்தாகும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் யார் என்று தேடினால், யாருடைய வாய்களில் எல்லாம் எப்போது அல்லாஹ் சொன்னான், குர்ஆனில் வருகிறது, குர்ஆனில் இப்படி இடம்பெறுகிறது என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், இப்படி செய்தார்கள், இப்படி நடப்பதை அங்கீகரித்தார்கள் என்றும், கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்றும், சஹாபா பெருமக்கள் இந்த ஹதீஸை இப்படித்தான் புரிந்து கொண்டார்கள், இப்படித்தான் அவர்கள் இதிலே நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்றும் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, நடக்கிறார்களோ, பேசுகிறார்களோ, இவர்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். நான் என்னால் முடியுமானவரை சிம்பிளாக இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த தலைப்பு பல மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அப்துல் ஹலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், அவர் அல் அகீத் அல் வாசித்தியா என்று சொல்லி வாசித் பிரதேச மக்களுக்கு இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் யார் என்பதை பற்றி ஒரு பெரிய புத்தகம் எழுதி அனுப்பினார். அந்த புத்தகத்தை நம்ம வகுப்பாக எடுத்தாலே ஒரு வருஷத்துக்கு மேல தேவைப்படும். கிழமைக்கு ஒரு கிளாஸ் போட்டார். அப்படி விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பை நான் சிம்பிளாக சொல்லி இருக்கிறேன். எனவே நம்ம முயற்சி செய்ய வேண்டும் என்னென்று கேட்டால், நான் வென்றேன், என்னுடைய மௌலவி வென்றார் அல்ல. குர்ஆன் ஹதீஸை நான் சரியாக பின்பற்றி வாழுகிறேனா, இதுதான் எனக்கு தேவை. இப்போ அவர் வேற ஒரு இயக்கத்தில் இருக்கலாம், எனக்கு பிடிக்காத ஒரு இயக்கத்தில் இருக்கலாம், ரைட், என்னுடைய பார்வையில் தவறு என்று நான் நினைக்கிற ஒரு இயக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றி சஹாபாக்கள் புரிந்து கொண்ட முறையில் அவற்றை புரிந்து வாழ்வாராக இருந்தால் அவர் ஒரிஜினல் முஸ்லிம். அல்லாஹ்விடத்தில் அவர்தான் வெற்றியாளர். எனவே இந்த அடிப்படையான அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் எப்போதுமே ஷிர்கை கண்டிப்பார்கள், பித்அத்துகளுக்கு எதிராக இருப்பார்கள். இதுவும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த அடிப்படையில் இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தா சும்மா போட்டு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்குறோம். உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் சொன்னால், நான் சொல்லிட்டு சஹாபாக்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத், அவர்களுக்கு அடுத்த ஜெனரேஷனில் வந்து தாபிஊன்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத், அவங்களோட பேர் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. இப்போ ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இமாம் ஹசனுல் பஸரி அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அதே போல இமாம் அபூ ஹனீஃபா எல்லாருக்கும் தெரியும், ஹனஃபி மதுஹப், அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அதுக்கு பிறகு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், அவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தில் மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு இமாம். அந்த அவர காலத்தில் பித்அத்துகள் நிறைய வந்துட்டு அதுக்கு எதிராக போராடியவர். மற்றவங்க பித்அத்தில் இருந்தாலும் அஹ்மத் இப்னு ஹம்பலை போல அவர்கள் பித்அத்துக்கு எதிராக போராட கிடைக்கவில்லை. ஆனால் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய போராட்டம் மிகப்பெரியது. அதுபோல இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்களை நான் சொல்றேன். இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ், தப்சீர் இப்னு கசீர், பள்ளிவாசல்கள்லாம் மொழிபெயர்ப்பு இருக்கும் தப்சீர் இப்னு கசீர். அந்த இமாம் இப்னு கசீர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அப்ப இவர்கள் என்ன கொள்கையில் இருந்தார்கள்? இவர்கள் அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத் விஷயத்தில் என்ன கொள்கையில் இருந்தார்கள்? சஹாபாக்களுடைய விஷயத்தில் என்ன கொள்கையில் இருந்தார்கள்? ரைட், கலாகதுடைய விஷயத்தில் என்ன கொள்கையில் இருந்தார்கள்? அவுலியாக்களுடைய விஷயத்தில் என்ன கொள்கையில் இருந்தார்கள் என்று சரியா தேடினா நமக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை கிடைக்கும். நம்மட ஊரில் ஆரோ உருவாக்கினத்தை வச்சு அஹ்லு சுன்னான்னு சொன்னா எப்படி அஹ்லு சுன்னாவாகிறது? இப்போ அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ், நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான மிக முக்கியமான ஒரு பேர்.
அவர் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத். சுப்ஹானல்லாஹ். நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பேரில் வழிகேட்டை உருவாக்கி வைத்துக் கொண்டு அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத். அவர் சொல்லுகிறார், அவருடைய புத்தகங்கள் இருக்கின்றன, குனியத்துத் தாலிபீன் என்பன போன்ற பெயர்களிலே அவர் 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அகீதா சம்பந்தமாக, கொள்கை சம்பந்தம். அதிலே அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது, அல்லாஹ் அல்லாதவர்களை ஆபத்தின் போது அழைப்பது, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று துஆ செய்வதெல்லாம் ஷிர்க், பித்அத் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத். ஆனால் சும்மா பேரை வச்சுக்கிறது மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி நாங்க என்பது அவர் என்ன கொள்கையை போது அதுக்கு மாற்றமா. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் இன்றைக்கு இலங்கையிலே பரவலாக நாம் எல்லோரும் மதிக்கிற, இலங்கையில் உள்ள பெரும்பாலான மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு இமாம். மதுஹப் ஃபிக்ஹிலே தொழுகை, ஓது செய்கிறது, இது போன்ற ஃபிக்குடைய விஷயங்கள்ல ஷாஃபியை மதிக்கிறோம், எல்லோரும் மதிக்கிறார்கள். இந்த ஷாஃபி இமாம் கபரை பற்றி என்ன சொன்னார், கபரு வணக்கத்தை பற்றி என்ன சொன்னார்? தேடி பார்த்தார்களா? தேடி பார்த்தா தெரியும் அவருடைய கொள்கை என்ன. அதனால இப்போதிருந்து பேசக்கூடிய இந்த தாயிகள், உலமாக்களுடைய பெயர்களை வச்சுட்டு இவங்க வஹாபிகள் அது இது என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டுகிறார்கள். அப்படி கிடையாது. இது பழைய கொள்கை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கை. அவர்களுடைய கொள்கையை புரிந்து பின்பற்றிய சஹாபாக்களுடைய கொள்கை, தாபியின்களுடைய கொள்கை, தப தாபியின்களுடைய கொள்கை, இமாம் அபு ஹனீஃபாவுடைய, ஹஸனுல் பஸ்ரியுடைய கொள்கை, சுஃபியான் தௌரியுடைய கொள்கை, திர்மிதியுடைய கொள்கை, புகாரியுடைய கொள்கை, அஹ்மது இப்னு ஹம்பலுடைய கொள்கை, ஷாஃபியுடைய கொள்கை, நசாயியுடைய கொள்கை, இப்னு குஸைமாவுடைய கொள்கை, இவர்கள் எல்லோரும் சொன்ன கொள்கையைத்தான் நாமும் சொல்லுகிறோம். எனவே உண்மையிலே பாரம்பரிய முஸ்லிம்கள் யாரு? சரியான குர்ஆனையும், இந்த குர்ஆனையும் சரியான ஹதீஸையும் சஹாபாக்களுடைய புரிதல்களை முற்படுத்தி யாரெல்லாம் மார்க்கத்தை, கொள்கையை போதிக்கிறார்களோ இவர்கள் தான் பாரம்பரிய முஸ்லிம்கள், இவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயத்தை அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால், காய்தல் உவத்தல்கள் இல்லாமல், அல்லாஹுக்கு பயந்த நிலையில் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் கொள்கையை சரியான முறையில் புரிந்து பின்பற்றக்கூடிய மக்கள் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள், உலகம் அழியும் வரையும் இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக். என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ், உலகம் அழியும் வரைக்கும். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசலும் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைகளை முடியுமானவரை சரியாக அறிந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். பல சவால்கள், சோதனைகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் அவருடைய எண்ணங்களை தூய்மையாக்கி அவருடைய முயற்சிகளை கபூல் செய்ய வேண்டும்.